வணக்கம். அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. அக்டோபர் மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் என்பதை முதலில் பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, துர்கா பூஜை, தீபாவளி என பண்டிகைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த விசேஷ நாட்களில் அந்தந்த கடவுள்களுக்கு உரியதை படைத்து வழிபாடு செய்தால் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெறலாம். இது தேவியின் சக்தியை வழிபடும் மாதமாகும். சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் மாதமாகவும் அமைகிறது. இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். கடகராசி. இந்த மாதத்தில் கோள்களின் நிலை சாதகமான அமர்வினால் வருவாய் உயரும், சேமிப்பு கூடும், மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள், ஆரோக்கியம் மேம்படும். இனி விரிவாக ராசி பலனை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 7ல் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார். வாகன போஜன சுகம் உண்டாகும். பல வழிகளிலும் பணம் வரும். பேச்சில் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். மாத கிரகமான சூரிய பகவான் அக்டோபர் 17 வரை 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தான தர்மம் செய்ய உதவுவார். சத்ரு ஜெயம் உண்டாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். அவர் இடம்பெயர்ந்த பின் கெட்ட கனவுகள் தோன்றும். மனத்தெளிவு குறையும். தாயாரின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும். மனம் சஞ்சலமடையும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கவிருக்கிறார். இதனால் கல்வியில் தேர்ச்சியும் திறனும் உண்டாகும். தனவிருத்தியும் குடும்ப நன்மையும் உண்டாகும். போஜன சுகம் பூரணமாக கிடைக்கும். பொன் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிறரிடம் அதிக தயை தாட்சண்யத்துடன் நடந்து கொள்வீர்கள். நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பீர்கள். புத பகவான் 3ஆம் இடத்திலும் பிறகு 4ஆம் இடத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார். இதனால் புத்தி தெளிவு பெறும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். பிரிந்து சென்ற சுற்றத்தார் உடன் சேர்வார்கள். செயல்திறன் ஓங்கும். புத்திசாலியாகவும் காரிய புலியாகவும் இருப்பர். 9ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் குரு, பிறகு மாதத்தில் 2ஆம் பாதியில் ராசிக்குள்ளும் பிரவேசிக்கிறார். மேற்சொன்ன கிரகங்களால் நன்மைகள் கிடைக்காது. புத்தி கலக்கம், மன சஞ்சலம் ஏற்படும். சிறு விஷயங்களுக்கு கூட கோபமடைவார்கள். கவனம் வேண்டும். இனி பாவக பலன்களை பார்க்கலாம். லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் 2ல் அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் வருவாய் பல வழிகளிலும் உயரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். சுகமும் சந்தோஷமும் ஏற்படும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். கையில் பணம் கரைந்து போகும். உடல் சுகம் அதிகரிக்கும். வாக்கு வன்மை கூடும். செலவுகள் சுப செலவுகளாகவும் சேமிப்பாகவும் மாற்றிக்கொள்வது நல்லது. 2ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 17ஆம் தேதி வரை சாதகமான நிலையில் இருக்கிறார். 7ஆம் அதிபதி சனி 9ல் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி செவ்வாய் சாதகமாக அமையவில்லை. இதனால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். உங்கள் வார்த்தைக்கு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்படுவார்கள். வாக்கு வன்மை அதிகரிக்கும். ஆனால் துணையுடனான உறவு சிறப்பாக இருக்கும் என்று கூறிவிட முடியாது. உங்கள் மேல் உங்கள் துணைக்கு சந்தேகங்கள் தோன்றும். மன அதிருப்தி உண்டாகும். குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். காதலன் காதலி இடையேயான உறவு சுமூகமாக இருக்காது. 4ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதால் கல்வி கற்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் மூலமாக நன்மையை பெறுவீர்கள். சகோதர உறவு பலப்படும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில சவால்களை சந்திக்கலாம். உங்கள் 6ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 4ல் அமர்ந்திருக்கும் போதும் 5ல் அமர்ந்திருக்கும் போதும் குருவின் பார்வையை பெறவிருக்கிறார். இதனால் வருகின்ற உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியமாகவும் தெம்பாகவும் செயல்படுவீர்கள். ஜீவனஸ்தான அதிபதி குரு பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்குள் வருகிறார். உங்கள் தொழில், வியாபாரம், வேலை இவற்றில் முழு திருப்தியை பெறமாட்டீர்கள். ஒரு விதமான மந்த நிலை நீடிக்கும். இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் துவங்கவோ பழைய தொழில்களில் முதலீடுகள் அதிகரிப்பதை தள்ளி வைப்பது நல்லது. வேலை செய்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சோதனையான காலமாக அமையும். உங்கள் மேல் வீண் பலிகள் சுமத்தப்படலாம். பதவி இறக்கம் ஏற்படலாம். கலைஞர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதம் என்று சொல்லிவிட முடியாது. உங்கள் படைப்புகள் வெளியாக தடை தாமதங்கள் ஏற்படலாம். என்னதான் மெனக்கெட்டாலும் மந்த நிலை நீடிக்கும். இந்த மாதத்தில் கலவையான பலன்களையே
சந்திக்க வருகிறீர்கள், கவனமாக இருங்கள். பார்வதி தேவியை வணங்கி வாருங்கள். சக்தியின் வடிவமான லோகமாதேவியின் ஆசியால் நற்பலன்கள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.